கர்த்தருக்கு விரோதமான நமக்கு இது பண்ண வேண்டும். குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமை என்வி. ஒருத்தர் முன்னேறிட்டா நம்மளுக்கு அப்படியே இது ஆயிடும். ஒருத்தனோட தவறு சுட்டி காட்டுறது அது வேற. இங்க அவன் மேல பொறாமப்படுறது. அவன் வளர்ந்துட்டு போறானே, நம்மளுக்கு வளர்ச்சி இல்லையே. ஏன் இந்த சின்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றேன்னா நம்மளுக்கு புரியும் அப்பதான். ஸோ பொறாமப்படுறது தவறு. ஒருத்தர் முன்னேறினா சந்தோஷப்படு, அவனை பிளஸ் பண்ணு. பொறாமைனாலும் கொலையினாலும். அடுத்தது பாருங்க, பொறாம பட்டு 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 ஆவேலை பிடிச்சி கொண்டு விட்டான் காயின். ஸோ இந்த இடத்துல பாருங்க, கொலை பொறாமை கொலைக்கு தேவையா ஆக்கி விட்டுருச்சு, கொலையில கொண்டு போய் இறக்கி விட்டுருச்சு. அதே தான் நம்மளுக்கும் செய்யும். பொறாமப்பட்டு தயவுசெய்து ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி பாவங்கள் நம்ம கிட்ட காணப்படுமா, ஆண்டவரே அதை எடுத்து போடுங்க. ஐ டோன்ட் வாண்ட் இட். இட்ஸ் நாட் ஃப்ரம் யூ, இட் இஸ் ஃப்ரம் தி டெவில். கொலையினாலும். அடுத்தது ஆர்குமெண்ட்ஸ், வாக்குவாதத்தினாலும். வாக்குவாதம்னா ஆர்குமெண்ட்ஸ். ஆல்வேஸ் ஆர்கியூ. ஏதாவது ஒரு நல்ல காரியம் சொல்லிட்டாலும் அது ஆர்குமெண்ட். நோ, வை இட் இஸ் லைக் திஸ். இந்த ஆர்கியூ பண்றவங்களுக்கு ஒருபோதும் அவங்க முன்னேற முடியாது. When especially a person argues with God and His words, argue for a good thing, but don't argue for a bad thing. So வாக்குவாதத்தினால் பக்கம் அதிலே போட்டு வாக்கு வாதம், வாக்குவே வாதம் என்றது பக்கவாதம் மாதிரி அது உட்காந்துரும். வஞ்சகத்தினாலும் வஞ்சகம் பண்றது, உள்ள வச்சுக்கிறது, புடயம் போட்டு வச்சிரும். நம்ம நினைக்கிறோம் இதுதான் இது, பட் நோ. முக்காவாசி விச் கிராஃப்ட் இதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டா இது மாதிரி தான். witchcraft, voodoo, black magic, grey magic, pepper magic, whatever it's there. When a person grows up, immediately they get all these things and go to the spirit world and do these things. வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும். இது ஒரு டைப். பிடிவாதமா கோபத்தை உச்சிட்டு போறது. இந்த வன்மத்தினால் நிறைந்து வரணுமாய் புறங்கூறுகிறது. புறங்கூறுனா ஒருத்தனை பத்தி இன்னொருத்தனை சொல்லிட்டே போறது. புறங்கூறுகிறவர்களுமாய். புறங்கூறாதீங்க. இது 2வது அதிகாரத்திலே வருது. மற்றவனை பத்தி விசாரிக்கிறதுக்கு நீ யார மற்றவனை குற்றவாளியா தீர்க்காதே. சோ புறங்கூறுகிறவனுமாய், அவதூறு பண்ணுகிறவருமாய். ஒருத்தனை பத்தி அவதூறு கிளப்பி விட்டுட்டு இருக்குது. யாரை பத்தியும் செய்ய வேண்டாம். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா இது ரொம்ப இந்த பாவம் பெருகி கிடக்குது. யாரை பார்த்தாலும் அவர் பதவியில் இருப்பாங்க, அவங்கள பத்தி அவதூறு பண்றது, இல்லாத ஒன்ன இருக்கிற மாதிரி சொல்றது, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அவன் யாராவது ஒரு செய்த நல்ல பாயிண்ட் இருந்தா எடுத்து சொல்லலாம், இல்லாட்டி பேசாம போயிட்டே இருங்க. அவதூறு கலப்பி விடாதீங்க. இட்ஸ் சின். அவதூறு பண்ணுகிறவங்களுமாய், தேவ பகைஞருமாய், அதாவது ஃபைனலா தேவனையே வெறுத்துருவாங்க. தேவ பகைஞருமாய், துராகரிதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தையுள்ளவர்களுமாய். அகந்தை பெருமை. துரோகம் பண்ணிட்டு அகந்தை பெருமையா வந்துடும். பத்தியா நான் எவ்வளவு பேர் நீ யாரும் இல்லை, யாரெல்லாம் போகும்போது எதையும் கொண்டு போறது இல்லை. தனியா வந்த தனியா தான் போகணும். இதை குறித்து ஒரு நாள் சிந்தித்து கொண்டிருந்தேன். நம்ம உலகத்துல வரும்போது தனியா தான் வரும்.
இந்த உலகத்துல கொஞ்சம் ஏதோ கர்த்தர் நம்ம சம்பாரிச்சு நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் போகும்போது தனியா தான் போகணும், கூட யாரும் வரமாட்டாங்க, கூட உனக்கு சொத்தும் வராது, சுதந்திரமும் வராது, எதுவும் வராது. எதுக்கு வீணா போய் அதில் இது பண்றீங்க, கான்சென்ட்ரேட் பண்றீங்க? ஸோ அகந்தை உள்ளவளுமாய் வீம்புக்காரருமாய், வீம்புக்காரர், வீம்புக்குனே வீம்பு பண்றது, வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து, பொல்லாதவைகளை யோசித்து, ஒருத்தருக்கு விரோதமா பொல்லாதவைகளை யோசித்து, அவன் இப்படி பண்ணியிருப்பானா, அவன் இப்படி பண்ணியிருப்பான், இவன் இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி 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 அதை பிணைக்கிறவருமா. பெற்றாருக்கு கீழ்ப்படியாத. இது பிள்ளைங்களுக்கு வந்துடும், பிள்ளைங்களுக்கு. ஸோ பெற்றாருக்கு கீழ்ப்படியணும், இது தேவனுடைய ஆணை, தேவனுடைய கமாண்ட்மெண்ட். இதுக்கு கீழ்ப்படியாம போறது ஒரு பாவம். ஆனா இந்த காலத்துல பெற்றவர்களே ரொம்ப மோசமா தான் இருக்கிறாங்க. பெற்றவங்களுக்கு தங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு தெரியல. they rather put the children in this movie field போகணுமே ஆசைப்படுறாங்களே தவிர்த்து அவங்க நல்லா வரணுன்றதை பற்றி, நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், அவங்க பெஸ்டா வரணும். Not only movie, other areas of downfall also is there. A movie downfall சொல்ல வரல, சக்சஸ்ஃபுல் ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஆனா அவங்க தேவ பக்தி உள்ளவர்களா இருந்தாங்களா, அது யோசனை பண்ணணும். ஸோ இங்க இடத்துல அகந்தையோட வீம்புக்காரருமாய், பொல்லாதவை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவருமாய். யோசனை பண்ணிக்கணும், நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோமா, கீழ்ப்படிக்கலையா? இதில் வரும்போதுதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வருது. அடுத்தது உணர்வில்லாதவர்கள். உணர்வே கிடையாது, நோ ஃபீலிங்ஸ் அட் ஆல். இன்னைக்கு இந்த நம்ம ஸ்டாஃப் ஏமா கூட ஒரு வீடியோ போட்டாப்ல, மயில பிடிச்சி சாவடிச்சுட்டு போயிட்டுறாங்க. ஏன்னா தெய்வ அன்பு இல்லை, உணர்வே கிடையாது. அது மாதிரி எத்தனையோ நடக்குது, நாட் ஓன்லி மயில், எல்லாத்தையும் விட்டுடுங்க. தேவன் படைத்ததெல்லாம் நல்லா இருக்குது, அதுக்கு பாட்டுக்கு நேச்சுரலா இருந்துட்டு போட்டோம். அதுகிட்ட போய் நோண்டி அதை இது பண்ணி, அது இல்லாட்டி ரோட்ல போய் அது யாராவது அடிப்பட்ட ஹெல்ப் பண்ணுங்க. கேஸ் வரதான் செய்யும், அது சட்டம் அப்படி. ஈவன் ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட்டை கூட இது கேஸ் இருக்குது. எப்படின்னா எமர்ஜென்சிக்கு நீங்க யாரை வேணா இப்போ பண்ணலாம், ஆம்புலன்ஸ் சொல்லி கொடுக்கலாம், கொண்டு போய் அட்மிட் பண்ணலாம் சொல்லிட்டு. They need not be called for witness.